ஹாய் ஹலோ ஐ எம் ஸ்ரீமு. இன்றைக்கி ஸ்டோரிலாம் இல்லை, டேரெக்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். அண்ட் இன்றைக்கி எல்லோரும் கேட்ட பட்டர் கேக் ரெசிபி. ஸோ இதோட மெஷர்மெண்ட் எல்லாருமே என்கிட்ட நிறைய பேர் டவுட்ஸாக கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இது என்னோடய ஸ்டைல். ஸோ பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் க்ளவுஸ் போட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு டேபிள் செட்டு மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு கிளாத் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி 250 ml கப்பில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லா மெஷர்மெண்ட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு கப் இருந்தால் நீங்கள் ஈஸியாக இருக்கும் எல்லாமே மெஷர் பண்ண. இதில் 2 cups வந்து மைதா எடுத்திருக்கேன். நான் 2 times ஃபில்ட்ரு பண்ணிவிட்டேன். இது 3rd time. ஸோ நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. மறந்துட்டேன் க்ளவுஸ் போட, அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ க்ளவுஸ் போட்டுக்கிட்டேன். இந்த க்ளவுஸ் போட்டுட்டு மூவ் ஆகாமல் இருக்குது. இந்த மாதிரி பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்டிப்பாக இருக்கும். ஸோ வாங்க நெக்ஸ்ட் வந்து இன்னொரு கப் மைதாவையும் எடுத்து நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாமே வீடியோவில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் இதில் ஆகாது. நெக்ஸ்ட்டு இதில் நான் ஜெல் யூஸ் பண்ணல, பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தான். இதோட ஆப்ஷனல் தான் ஜெல். ஸோ இன்றைக்கி நான் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர் வந்து 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் இந்த பிராண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் 1 tablespoon வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் இதில் 1/2 tablespoon வந்து பேக்கிங் சோடா யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் க்ளவுஸ் போட சொல்லி சொன்னீங்க. நான் மோஸ்ட்டாக போட்டிருப்பேன், சில டைம்ஸாக போட்டிருக்க மாட்டேன். பிகாஸ் கொஞ்சம் ஒரே நேரத்தில் நிறைய கேக்ஸ் பண்ணும்போது நிறைய க்ளவுஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் எக்கு பட்டாலுமே நான் அதை எடுத்துடுவேன். பிகாஸ் ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ அதனால தான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுவும் நான் வீட்லேயே பண்ணுறதுனால நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுவேன். ஸோ என் கையில் சின்னதாக ஏதாச்சும் பட்டாலுமே நான் வாஷ் பண்ணுறேன். பட் மேக் ஷுர் நான் இனிமேல் கண்டிப்பாக எனி டைம் வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கேட்டது இதுதான் மெயின் பாயிண்ட். ஆக்சுவலாக மில்க் வந்து 250 ml வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் இதை என்னோட கப்பில் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணால் 250 ml, பேலன்ஸ் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸோ இதே டின்னில் வந்து 250 ml மில்க் ஆட் பண்ணிவிட்டு இது கூட பட்டர் 100 grams. உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரிலனா இந்த மாதிரி தனியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். அந்த மீன்வில் நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரை பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 4 eggs நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட்லாம் பண்ணலை, பிகாஸ் எல்லாமே மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ எக்னால் வந்து நமக்கு ஃப்ளஃபியாக வரப்போகிறது இல்லை. அதனால் எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆல்சோ வந்து எக் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க எப்போ பண்ணுறீங்களோ, பிகாஸ் ரோட்டன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு விஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலை. இப்போதைக்கு நான் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா விஸ்க் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சேம் கப்பில் 2 cup வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி நான் 2 எசன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், பைனாப்பிள் எசன்ஸ் அண்ட் வெனிலா எசன்ஸ். உங்களுக்கு வேணும்னா மில்க் எசன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். அண்ட் பைனாப்பிள் இல்யூஷன் கூட இருக்கும், அது கலர் கொடுக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் அவாய்ட் பண்ணிட்டேன். பட் அதையும் நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்கும், கலர் கான்ட்ராஸ்டிங்காக லைட் எல்லோவில் வரும். ஸோ ஓகே, நான் ஃபஸ்ட் மோடில் வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு சுகர் வந்து நல்லா டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் தான், ரொம்ப ஃப்ளஃபியாக வரணும்லாம் இல்லை. பிகாஸ் நம்ம சூடாக பால் ஆட் பண்ணும்போது அது வந்து எல்லாமே கம்மியாகிடும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் தான். நான் ரொம்ப ஓவர் பீட்லாம் பண்ணலை. ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் டன். ஸோ இது கூட நம்ம பேட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ட்ரைலேருந்து லாஸ்ட்டாக ட்ரையில் தான் முடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் மைதா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வந்து ஸ்பேச்சுலா வந்து கரெக்டாக செட் ஆகலை மிக்ஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து நான் அகெயின் வந்து விஸ்கே நான் போயிட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா விஸ்க்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ண விஸ்க் நல்லா கரெக்டாக இருக்கும். அண்ட் ஓவராக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அகெயின் மில்க் அண்ட் மைதா அப்படி 3 batches ஆர் 4 batches கிட்ட நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க எல்லாம் எல்லாமே இல்லாமல். ஸோ இப்போ நம்ம வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். டின் வந்து நான் கொஞ்சம் ஹைட் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அகலமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் ஹைட் வேணும்னா நீங்கள் இதை விட சின்ன சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டின்னில் பட்டர் பேப்பர் ஆர் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே தான் பேட்டரி ஊற்றும் போது அந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அது ஸ்கிப் ஆகிடுச்சு. இதை நான் பேக் பண்ணி எடுத்தால் 180 degree Celsiusல 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 30 to 40 minutes ஆச்சு எனக்கு. ஸோ நான் அப்பப்போ போய் செக் பண்ணுவேன், கரெக்டான டைம் இருக்கும்லாம் நான் வெயிட் பண்ண மாட்டேன். பிகாஸ் எப்போ வேணாலும் சீக்கிரமாக ஆகலாம். ஒரு ஓவன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் பேக் பண்ணிவிட்டு 1 hour கிட்ட ரெஸ்ட் பண்ண விட்டேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கட் பண்ணும் போது ரொம்ப வந்து க்ரம்ஸ் வராது. ஸோ மேக் ஷுர் நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுக்கோங்க. இது 1 hourக்கு அப்புறம் நான் எடுத்தேன். ஸோ கரெக்டாக நான் ஓப்பன் பண்ணும் போது எல்லாமே அப்படியே வந்துடும். பிகாஸ் நான் ரெஸ்ட் பண்ண விட்டதால் அது கரெக்டான கூல் டெம்பரேச்சரில் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ஓப்பன் பண்ணும் போதே தெரியும். நான் திருப்பி போட்டு ஓப்பன் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இது நான் என் வீட்டுக்காக பண்ணதால் ஃபர்ஸ்ட் பைட் நான் தான் பண்ணேன். ஸோ இந்த கதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன பீசஸ் வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து ஹைட்டாக பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் பண்ணியிருந்தேன்.
பிகாஸ் நம்ம ஒன் டைம் சாப்பிடும்போது அதை ஃபுல்லாக சாப்பிடணும் அதுக்காக. ஸோ எனக்கு க்ரீம் கேக்ஸ் ரொம்ப பிடிக்காது. நான் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். எனக்கு பர்த்டே கேக்ஸ்லேயே க்ரீமை வந்து அவாய்ட் பண்ணுறேன். க்ரீமெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிடுவேன். பட் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு க்ரீம் ரொம்ப பிடிக்கும். நான் வீட்டில் எதை செஞ்சாலும் க்ரீம் தான் நிறைய எதிர்பார்ப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டெக்ஸ்சர் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா செட் பண்ணவும் அது உடையலை. நான் எவ்வளோ கையில் எடுத்தாலுமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருந்துச்சு. என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணேன்னா லாஸ்ட்டாக ஸ்க்யூவரை வச்சு நான் வந்து அதை கரெக்டாக ஈவன் பண்ணி விடலை. நான் அப்படியே பேக் பண்ண வச்சுட்டேன். ஸோ இல்லைனா கரெக்டான பாக்ஸ் ஷேப்பில் வந்திருக்கும் சைஸு. பட் இது நம்ம டீ கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த சைஸில் தான் இருக்கும். நான் சின்ன வயசுலலாம் வாங்கியிருக்கேன் நிறைய. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் டன். ஃபஸ்ட் வந்து நான் தான் சாப்பிட்டேன். என் அக்காவுக்கு கொடுத்தேன். அக்கா வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேயும் ஒன்று கேட்டு சாப்பிட்டா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் அம்மாவுக்கு கொடுத்தேன். அம்மா வந்து ஆஃபீஸில் இருக்கவங்களுக்குலாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களும் ஆர்டர் பண்ணுறேன்ட்டு என்கிட்ட ப்ரைஸ் டீட்டெயிலாம் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா நம்ம கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். அண்ட் எந்த மிஸ்டேக்ஸும் இருக்காது. நான் நெக்ஸ்ட் டே சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் செஞ்சது எல்லாமே ஒரே நாளில் காலியாகிடுச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன்னு சொல்லுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் நானே வந்து அதில் பாதி சாப்பிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ ரெசிபி ஏதாச்சும் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாய். அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணிக்கலாம். பாய்.